வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அரிசி வெல்லம் புட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த அரிசி வெல்ல புட்டு பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தாங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இந்த புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அரிசி புட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு இது போல் ஒயிட் கிளாத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு காத்தாட போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அதில் உள்ள ஈரம்லாம் போய் நல்லா அரிசி இது போல் காஞ்சி வந்திருக்கணும். இப்போ காஞ்ச இந்த அரிசியை நல்லா ஒரு கடாயில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா நிறம் மாறி செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பத்தியை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்து வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இந்த அரிசி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக ஓட்டிடாதீங்க, கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புட்டு செய்ய ஆரம்பிப்போம். இப்போ இந்த புட்டை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இந்த கொதித்த தண்ணியை அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்போதும் புட்டு மாவு எப்படி கலப்போமோ அதே போல் கலந்து எடுத்துக்குவோம். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே போல் கலந்து எடுத்துக்குங்க. மாவு நல்லா கலந்து வரணும். கையால் பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரணும். உதுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா மாவு உதிர்ந்து வரணும். இதான் பக்குவம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. மாவு தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி மாறிடும். அதனால் பார்த்து அளவாக ஊற்றிக்குங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணி வித்தியாசப்படும். அதனால் அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கலந்த இந்த மாவை நம்ம இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் இட்லி தட்டு வச்சு மேலே நல்லா ஒரு வெள்ளை துணி வச்சுக்கோங்க. துணி ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா காஞ்ச துணியாக இருக்கணும். இப்போ அதில் மாவை நம்ம கொட்டி நல்லா மூடி இது போல் வேக வச்சுக்குவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். நல்லா வெந்து வந்துடும் மாவு. இப்போ மாவு வெந்துட்டா அப்படின்னு எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, மாவை எடுத்து கொஞ்சமாக கையால் உருட்டினீங்க அப்படின்னாக்கா நல்லா இது போல் உருட்ட வரணும். இதுதான் பக்குவம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம், அரிசி எதில் அளந்தீங்களோ அதாலே 1 கப்பு வெல்லம் இடிச்சிட்டு அளந்துக்குங்க. இதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சிக்குங்க. தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு செஞ்சுக்குவோம். பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு ரெடி பண்ணணும். பாகு பதம் எப்படி வரணுங்கிறத சொல்கிறேன். நல்லா வச்சு கலந்துகிட்டே இருந்தோம்னா பாகு நல்லா திக்காகி வரணும். இதை கொஞ்சமாக இது போல் தண்ணியில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னாக்கா நல்லா உருட்டுறதுக்கு வரணும். ஊற்றி ஒரு 2 செகண்ட் கழித்து இதே போல் எடுத்து பாருங்கள். நல்லா இது போல் எடுக்க வரணும். திரண்டு பால் மாதிரி நமக்கு உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் கொட்டி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இந்த வெள்ளைப்பாகு நல்லா மாவோடு சேர்ந்து ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். கரெக்டான அளவாக இருக்கும் இந்த வெல்லம். அதனால் எல்லா வெல்லமுமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் சரியான அளவாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். இப்போ நல்லா கலரியாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இதில் இப்போ முந்திரி பருப்பு நம்ம தாளித்து கொட்டிக்குவோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுடுச்சு. நம்ம இப்போ புட்டில் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லாவே சூடு ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். இந்த புட்டு பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம
வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி செஞ்சுருக்கிறதுனால இது வந்து கெட்டு போகாது. ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும். அம்மனுக்கு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த புட்டு. நீங்களும் இந்த புட்டு ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.